அது கூட ஒரு கிளாஸ் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசி ஸோ உங்க பொதுவாக பேசணும்னாக்கா உள்ளியதெல்லாம் உடனேயும் உள்ளத்தால் எல்லாம் யார் ஒருத்தர் வந்து கோபம் வந்த அந்த ஒரு விஷயம் இந்த உலகமே நம்ம சாதனையிலே இருக்கிறோம். நம்ம வந்து மற்றவங்களோட எதுவுமே கனிவாக தேவை. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே உலகத்திலிருந்து தாவி போகுது. நீங்க உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தை எப்படிப்பட்ட இதயத்தையுமே உங்க வாயுமே முடியும். அதனால வந்து நம்ம வந்து நம்மளுடைய நாக்கு வந்து 2 விஷயத்துக்காக பயணிக்கிறது. ஞானேந்திரியம் ஞானேந்திரியம் என்றால் சாப்பிடுறதுக்காக, கர்மேந்திரியம் என்றால் பேசுவதற்காக. இந்த நாக்கு யார் ஒருவர் வந்து அறுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப நாள் ஈவுண்டு வாழலாம். ஸோ அதனால நீங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதை மாறும். சரிங்களா? எண்ணியாங் ஈடுபர் அகற்கிறேன். நம்ம உலகத்துல என்ன வாட் எவர் யுவர் மைண்ட் கேன் கன்சீவ் ஆர் பிலீவ் இட் கேன் அச்சீவ். இப்போ நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிச்சுமே அது கற்பனையில உண்டாங்க. ஒரு ஏரோப்ளைன் இருக்கு, நீங்க அந்த காலத்துல சொல்லும்போது யாருமே நம்பல. ஏன்னா பட் அவர் மைண்ட் கன்சீவ் பண்ணிருக்கு. அவங்க நம்பிட்டாங்க எப்படியாவது நிச்சயமாக இது நடக்கும். சின்ன சைக்கிள் விஷயம் எடுத்துக்கணும். ஒரு சின்ன சைக்கிளே வந்துட்டப்போ இப்போ வந்து சைக்கிளே கண்டுபிடிக்கலனாக்கா அது யாராலையும் ஓட்ட முடியாது. பேலன்சிங் பண்றது எப்படி யாருக்குமே இன்னும் கூட அதை கண்டுபிடிக்கல எப்படி பேலன்ஸ் ஆகுது. ஆனா ஒருத்தர் வந்து விடாமுயற்சியில எப்படியாவது நடக்கும் என்று நம்பியிருக்காரு. ஸோ நம்ம நினைக்கணும், நினைச்சதை உறுதியாக நம்பணும். நீங்க என்ன வேகம் ஆக வேண்டுமோ உங்க கையில தான். நீங்க நினைச்சது நிச்சயமா ஆகும். அதுல வந்து எந்த விதமான சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. நம்பணும். அதுக்காக வந்து நீங்க ஒரு ஒரு அப்நார்மஸ் கோல்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது. நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு உலகத்துல என்னென்ன யாராவது அச்சீவ் பண்ணியிருக்காங்க அந்த அத்தனையும் நம்ம எழுதிக்கலாம். நமக்கும் சில சில கண்டிஷன்ஸ் இருக்கு, சில சேலஞ்சஸ் இருக்கு, நமக்கும் சில கெப்பாசிட்டிஸ் இருக்கு. அதையும் நம்ம உள்ள வாங்கிக்கணும். நாம் என்னவா இருக்கணும், நம்மளுடைய திறமைகள் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு அதில் நீங்க கோல் செட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்க வெற்றி தருவீங்க. வாழ்க்கையில் நீங்க முன்னேறணும்னு என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? என்ன வேணுமா? நம்பிக்கை. ஓகே. அதை விட முன்ன ஒரு சின்ன முயற்சிக்கு முன்னாடி பணம் இல்லை. பணம் இல்லையா? அவங்க பணம் சொன்னதுக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஒரு வாட்டி சோக்ரட்டிஸ் போயிட்டு நான் பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து பணம் இல்லை, ஒரு 5 லட்சம் கடனா கொடுங்க அப்படின்னு. சோக்ரட்டிஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சும் தெரியும், அவர்கிட்ட ஒரு பைசாவும் தெரியாது. அப்புறம் அவர் சொன்னார், நான் தரேன், ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க ஒரு கையை மட்டும் வெட்டி கொடுத்தீங்கன்னா 2 லட்சம், ஒரு தந்தை வெட்டி கொடுத்தீங்கன்னா 3 லட்சம், பல வெட்டிங்கன்னா 5 லட்சம். அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கினா இருக்கா, நான் ஏதோ பணம் கேட்டேன் உயிர் எடுக்கிறான் சொல்லி ஓடிக்கலாம். அப்ப சொன்னாங்க, நீ உங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே நீங்க வந்து விலை உயர்ந்ததாக நினைச்சதுனால தான் நீ வந்து கொடுக்க மாட்டேன்ற. அதை வைத்து நீ முன்னேறுகிறார். நமக்கு அடிப்படையில எதுவுமே தேவை கிடையாதுங்க. தெளிவான சிந்தனை ஃபர்ஸ்ட். நமக்கு முதல்ல எது என்ன ஆக வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை நம்ம வளர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான். அதை நீங்க கற்பனை பண்ணிக்கணும். ஆன மாதிரி கற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய எத்தனையுமே போடணும். முயற்சி எல்லாமே முயற்சி திருவினை ஆகும். முயற்சி அடையா நிகழ்ச்சி. அது மாதிரி எதுவுமே வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதனால நீங்க வந்து மனதில் உறுதி, ஊக்கம் இருந்துச்சுன்னா ஊக்கம் முடியார் எல்லாம் முடியார், அது எல்லாரும் இல்ல எதுவுமே இல்லாதவர் தான். ஊக்கம் என்றதுன்னா எந்தூசியாசம், நான் என்னால முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை வச்சுக்கணும். நீங்க எப்பவுமே நமக்கு வாழ்க்கையில வந்து நிரந்தரமானது எது? கல்வி. கல்வி என்றது நிரந்தரமானது. எந்த கல்வியும் முறையாக கத்துக்கணும். மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நீங்க பாயலாம். நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்க, ஆனா சொல்லிக் கொடுக்கறதுக்கு அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்யூஷன் ஆஃப் காம்படிஷன். இல்யூஷன் ஆஃப் காம்படிஷன். நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா நமக்கு மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்சமமாக அதை கற்றுக்கணும். மற்றவங்களை சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்தால் தான் அது உண்மையான கல்வியாகும். எதுவாக சின்ன விஷயமாகணும். சும்மா மேலோட்டமாக எப்போயுமே நீங்கள் எதுவுமே பார்த்துக்காது. இப்போ பூமி சுற்றுதானாக்கா அதை கற்பனை பண்ணி பாருங்க. எப்போயாவது கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? இப்போ எங்கே இருக்கிறோம்? சுற்றிட்டே இருக்கோம். நம்ம கற்பனைக்கு எட்டாது. ஆனால் நம்ம என்னைக்குமே படிச்சிருக்கோம், ஆனால் நம்ம எட்டி பார்க்க மாட்டோம். அதே மாதிரி போன மாட்டோம் எல்லைகள் பற்றி சொல்லும்போது சொன்னேன். நம்ம இந்தியாவுடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து. ஈஸ்ட்ல என்ன இருக்கு? பே ஆஃப் பெங்கால். அதே
அரேபியன் சி இருக்கு, வெஸ்ட் சவுத்துல இந்தியன், நார்த்ல பசிபிக் ஓஷன் இருக்கு. இப்போ வந்து பசிபிக் நார்த்ல இது ஹிமாலயா. இப்போ வந்து அரேபியன் சி கோவா பக்கத்துல இருக்கக்கூடிய சி பேர் என்ன? கோவா. சென்னையில் இருக்கக்கூடிய சி பேர் என்ன? இந்த மாதிரி நிறைய பேருக்கு அங்க இருக்கிறது தெரியும். ஆனா அங்க பே ஆஃப் பெங்கால் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், தெளிவா படிக்கணும். சரிங்களா? சோ இந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றி கூறி, நீங்க நிச்சயமாக நீங்கள் நல்லதே எண்ணுங்கள், நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சரி.